ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது அதோட பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நேதாஜியோட இளமை கால வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். ஜானகிநாத் போஸ், அதாவது நேதாஜியோட அப்பா, அவர் ஒரு அட்வொகேட், அவர் ஒரு லாயர்ன்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா ராய் பகதூர் அப்படின்ற பட்டம் அவர் பெற்றவர். ராய் பகதூர் அப்படின்ற பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, சமூக சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு உயரிய விருது மாரி, பட்டம் மாரி அதை இவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் நேதாஜியோட அப்பா ஜானகிநாத் போஸ் பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதாவது வெஸ்ட் பெங்காலோட எம்எல்ஏவாகவும் அவர் இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 14 பேர் அவர் கூட பிறந்தவங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சரத் சந்திர போஸ் அப்படின்றவர் நேதாஜியோட சகோதரர். இவர் பார்த்தீங்கன்னா 1946ல் இடைக்கால அரசு அப்போ இருந்துச்சு. இடைக்கால அரசுன்னு கொஞ்ச காலத்துக்கு ஒரு அரசு இருந்தது. அந்த அரசில் பார்த்தீங்கன்னா இவர் பொதுப்பணித்துறை மற்றும் மின்சக்தி துறை அமைச்சராக சரத் சந்திர போஸ் இருந்திருக்காரு. யார்? நேதாஜியோட சகோதரர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1919ல் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுதுறதுக்கு இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு இவர் போகிறார். அதாவது இப்போ யூபிஎஸ்சி பார்க்குறோம்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதேமாரி அப்போ பார்த்தீங்கன்னா அப்போயும் இந்தமாரி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீசஸ்ன்னு. அது ஆனால் எக்ஸாம் அப்போல்லாம் எங்கே நடக்கும்னா இங்கிலாந்தில் நடக்கும். இங்கிலாந்தில் நடந்து ரிசல்ட் வரும். ரிசல்ட் அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு அதான் ஐஏஎஸ், அந்த கலெக்டர் பதவி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதை இவர் எழுதுறதுக்கு இந்தியாவில் இங்கிலாந்துக்கு அவர் போகிறாரு. போயிட்டு எழுதுறாரு. 1920 ஜூலையில் பார்த்தீங்கன்னா குடிமைப்பணி தேர்வில் அவர் வெற்றி பெற்று 4வது இடத்தை பெறாரு. அப்போ அதிக பேர், நிறைய பேர்லாம் எழுத மாட்டாங்க இங்கிலாந்து போயிட்டு. இவர் போயிட்டு எழுதி அந்த ஐசிஎஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் வாங்குறாரு. 4th பிளேஸ் வாங்குறாரு. வாங்கிட்டு அவருக்கு குடிமைப்பணி பதவியும் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே ஒரு கலெக்டர் பதவி மாரி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்குறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 1921ல் அந்த குடிமைப்பணி பதவியை தொடர்ந்து இந்தியாவிற்கு திரும்பினார். அதாவது அவங்க கொடுத்த பதவி வேணான்னு சொல்லிடுறாரு. அதாவது அவர் போஸ்டிங் போகல. 1921ல் அவருக்கு இந்த போஸ்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் பதவி ஏற்கிறதுக்குள்ளேயே அவர் எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. எதுக்காகனா, இந்தியாவோட விடுதலைக்காக போராடணும் அப்படின்றதுக்காக, ஆங்கிலேய அரசு கீழே வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த பதவி வேணான்னு சொல்லிடுறாரு. இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு